நல்லவர். அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். அவரை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தில் நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். உம்முடைய மகிமை எங்கள் நடுவில் கர்த்தாவை நீர் அனுப்பி தரும்படிக்காக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் பரிசுத்தர், நீர் உன்னதமான சேனைகளின் தேவனாகிய ஆண்டவர் ஐயா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வரும்படிக்கு எங்களுக்கு கிருபை செய்திருக்கிற தெய்வம், உம்மை ஆராதிக்கிற பாக்கியத்தை எங்கள் வாழ்க்கையில் தந்திருக்கிற ஆண்டவர், இந்த புதிய மாதத்தில் புதிய வாக்கு தத்தங்களை கர்த்தர் தந்து எங்களை நடத்தி வருகிறீர். நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உங்க கிருபை எங்களை இம்மட்டும் நடத்தி வருகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், வரவேற்கிறோம். தூய ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவரே, தூய ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்லவர், நல்லவர், நல்லவர் ஆண்டவரே, நல்லவர் ஆண்டவரே, நல்லவர் ஆண்டவரே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. எங்களுக்கு கிருபையாய் நேசிக்கிறவர், எங்கள் மேல் இரக்கமாயிருக்கிறவர் ஆண்டவரே, உம்முடைய தயவுக்காக, உம்முடைய இரக்கத்திற்காக உமக்கு ஸ்தோத்திர. உம்முடைய ஆண்டவரே நன்மை செய்கிற கரத்தை நீர் எங்களுக்கு எப்போதும் ஆதரவாய் வைத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. உம்மை தேடுகிற பாக்கியம் தருகிறவரே, உம்மை உயர்த்துகிற பாக்கியம் தருகிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, இயேசுவே உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இரட்சகரே ஸ்தோத்திரம், இரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா, ஹல்லேலூயா. கருணை பிதாவே, கல்வாரி அன்பே, உம்மை அல்லால் எனக்காரும் இல்லை, உம்மை அல்லால் எனக்காரும் இல்லை. கருணை பிதாவே, கல்வாரி அன்பே, உம்மை அல்லால் எனக்காரும் இல்லை, உம்மை அல்லால் எனக்காரும் இல்லை. கஷ்டங்கள் விலக கை கொடுத்தீரே, கை கொடுத்தீரே, கை கொடுத்தீரே. கஷ்டங்கள் விலக கை கொடுத்தீரே, கை கொடுத்தீரே, கை கொடுத்தீரே. நேசர் முகம் காண, நேசர் முகம் காண ஏங்கிடுதே
ஆசை என் உள்ளிலே ஏங்கிடுதே, ஆசை என் உள்ளிலே. கருணை பிதாவே, கல்வாரி அன்பே, உம்மை அல்லால் எனக்காரும் இல்லை. உம்மை அல்லால் எனக்கு இன்பநாதா, ஆத்துமனேசா, 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 இன்பநாதா, ஆத்துமனேசா, ஆத்துமனேசா, ஆத்துமனேசா. அன்பின் கடலே, அன்பின் கடலே, அன்பினாலே உருவாகினீரோ, அன்பினாலே உருவாகினீரோ. கருணை பிதாவே, கல்வாரி அன்பே, உம்மை அல்லால் எனக்காரும் இல்லை. உம்மை அல்லால் எனக்கு இல்லை. யாத்திரை முடித்து இயேசுராஜனை, 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 யாத்திரை முடித்து இயேசுராஜனை, இயேசுராஜனை, இயேசுராஜனை மேகத்தில் சந்தித்து, மேகத்தில் சந்தித்து, நித்திய காலமாய் வாழ்ந்திடுவே, நித்திய காலமாய் வாழ்ந்திடுவே. கருணை பிதாவே, கல்வாரி அன்பே, உம்மை அல்லால் எனக்காருமில்லை. உம்மை அல்லால் எனக்காருமில்லை. கருணை பிதாவே, கல்வாரி அன்பே, உம்மை அல்லால் எனக்காருமில்லை. உம்மை அல்லால் எனக்கு. இயேசுவின் நாமத்தினால் இந்த ஆராதனை நேரம் முழுவதை உங்க கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வந்திருக்கிறவர்களை ஆசீர்வதி. வருகிற ஜனங்கள் துரிதமாய் எங்களோடு கூட இணைந்து கொள்ளட்டும். எங்களுக்கு சரீர ஆரோக்கியத்தை தார். மனதிலே ஆண்டவரே ஒரு மனதை தார். எங்கள் ஆவி, ஆத்துமா, ஆண்டவரே சரீரம் மூன்றும் இணைந்து உம்முடைய நாமத்தை உயர்த்தத்தக்கதாக தேவனாகிய ஆண்டவர் நீர் கிருபை பாராட்டும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனைக்கு விரோதமான எல்லா தடைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விலகட்டும். ஆண்டவரே, ஒரு புதிய மாதம் கடந்த நாட்களில் எதிர்பார்த்து அவைகள் நடக்காமல், எங்களுக்கு கிடைக்காமல் சோர்ந்து போய் ஒரு புதிய நம்பிக்கையோடு, ஒரு புதிய எதிர்பார்ப்போடு இந்த புதிய மாதத்தின் முதல் வாரத்தில் உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறோம். இன்றாவது கர்த்தர் எங்களை தொடணும். இன்றாவது நீர் எங்களை மாற்றணும். ஆண்டவரே, எங்கள் சூழ்நிலைகள் இன்றைக்காவது மாறணும். இன்றைக்கும் எங்களுக்கு ஏமாற்றம் அல்ல. ஆண்டவரே, நாங்கள் விரும்புகிறது எங்களுக்கு கிடைக்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் நம்பி இருக்கிறது எங்களுக்கு ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து வரும்படிக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, வந்திருக்கிற எல்லா ஜனங்களிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக நீர் இறங்கி வாரும். அருமையான தேவ ஜனத்தை நிரப்புவீராக. தொடர்ந்து உங்கள் நாமத்தை நாங்கள் உயர்த்த, மகிமைப்படுத்த
தேவ ஆவியானவர்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லவும், ஆண்டவரே உம்மை விடுதலையோடு ஆராதிக்கவும் தேவனாகிய ஆண்டவர் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உங்க நாமத்தை உயர்த்துகிற இடத்துல எங்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற அந்த நன்மைகளுக்கு அதை சுதந்தரிப்பதற்கு எங்களை தகுதியுள்ளவர்களாய் மாற்றுவீராக. எல்லார் மேலும் உங்க கரம் இருக்கட்டும். எல்லாரையும் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய். பாடல்களை பாடும்போது உம்முடைய மகிமை நாங்கள் பார்க்க, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் போது உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க, விசேஷமாக எங்கள் முன்பதாக இருக்கிற கர்த்தருடைய மேஜையில் ஆண்டவரே நாங்கள் கை வைக்கிற போது எங்கள் வாழ்வு மாற, ஆண்டவரே நித்திய காலமாய் உம்மோடு வாழ போகிறோம் என்கிற அந்த விசுவாசம் இன்னும் பெருக, உம்முடைய வருகை குறித்த சிந்தை எங்களுக்குள்ள இன்னும் அதிகமாக கர்த்தருடைய தெய்வம் எங்களுக்கு நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கரங்களிலே எங்களையும் இந்த ஆராதனையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்கிற நல்ல பரலோக பிதாவே, ஆமென். உட்காரெல்லாம். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து நாம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஒரு முதல் மாதம், ஒரு புதிய மாதம், முதல் வாரம், ஒரு எதிர்பார்ப்போடு கூட தேவ சமூகத்தில் நாம் அமர்ந்திருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீர்கள்? தேவாலயத்திற்கு வருகிற பொழுது கையில பைபிள், பைசா வைத்திருக்கிறோம். ரெண்டும் முக்கியம். அதுபோல ஆண்டவரை எப்பொழுதும் ஆராதிக்கிற ஒரு இருதயம் நம்முடைய வாழ்க்கையில வேண்டும். ஆமென். அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், எந்த சூழ்நிலைகளிலையும் நான் என் தேவனை ஸ்தோத்தரிப்பேன் என்று சொன்னது போல சில பாடல்களை பாடி நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே, பூலோகம் வந்தார் ஐயா. நாம் எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். மனிதனை மீட்கவே பரலோகம், சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்க சிலுவையை சுமந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவை பரலோகம் சேர்க்க சிலுவையை சுமந்தாரையா. பள்ளமா. பாவங்கள் போக்கவை, சாபங்கள் பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவை பரலோகம் சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே,
கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. பாவங்கள் போக்கவே சாபங்கள் பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்க சிலுவாயை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் மனிதனை பரலோக சேர்க்கவே சிலுவாய் சுமந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் எந்தன் இயேசுவே, எந்தன் 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 இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை வெறுத்தார், அவர் உன்னை மறக்க மாட்டார். உற்றார் உன்னை மறந்தாலும் நண்பர் உன்னை வெறுத்தார், அவர் உன்னை வெறுக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை வெறுத்தார், அவர் உன்னை மறக்க மாட்டார். உற்றார் உன்னை மறந்தாலும் நண்பர் உன்னை வெறுத்தார், அவர் உன்னை வெறுக்க மாட்டார். பிடித்து நடத்திடுவான், கண்மலை மேல் நிறுத்திடுவான். கரப்பிடித்து நடத்திடுவான், கண்மலை மேல் நிறுத்திடுவான். எந்தன் இயேசுவே, எந்தன் எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் எந்தன் பாவங்கள் போக்கவை சாபங்கள் பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவை பரலோகம் சேர்க்க சிலுவாயை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவை சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே சிலுவாயை சுமந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் எந்தன் இயேசுவே, எந்தன் எல்லாரும் பாடலாமா? எந்தன்
ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை என்கிற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் பாடலாமா? உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே சொல்லி அழைத்தவர் நீரே, தாயிலும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயிலும் மேலாக நீர் எனக்காக என் நாட்கள் முடியும் வரை. எல்லாரும் பள்ளமா கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஆனால் இந்த மாதத்திலே நாம் ஜெயம் எடுப்போம். ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை, ஆண்டவரே எத்தனை முறை இடறினாலும் அத்தனை மன்னிக்கிறேன். நமக்கு முன்பாக கர்த்தருடைய பந்தி இருக்கிறது. நம்மை நாமே ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்தவர்களாய், ஆண்டவரே நாம் இருளிலே இருந்தால் கர்த்தர் நமக்கு வெளிச்சமாய் இருப்பார். நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் திரும்பவும் அவனை கர்த்தர் எழுப்ப பண்ணுவார். உம்முடைய மிகுந்த கிருபையின்படி எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே. இந்த கால வேளையில நம்மை பாட எங்களை தகுதிப்படுத்தும். உம்மிடத்திலிருந்து நன்மையை அனுபவிக்க எங்களை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. எங்களுடைய தகுதி உம்மிடத்திலிருந்து வருகிறது. நாங்கள் நிற்கவில்லை, நீர் எங்களை நிற்க பண்ணி இருக்கிறீர். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர் பாவம் தொடராதபடிக்கு வைத்தீ. இன்னும் ஒரு விசை. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் என்னை மீண்டும் நடக்க என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை ஆராதிப்பேன். எத்தனை பேர் சொல்றீங்க என் நாட்கள் முடியும் வரை? என் வேலை முடிகிற வரைக்கும் அல்ல, எங்கள் நாட்கள் முடிகிற வரைக்கும், எங்கள் ஜீவன் பிரியும் வரைக்கும் உம்மையே ஆராதிக்க வேண்டும் ஆண்டவரே.
சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவே. தேவனே, உமது மிகுந்த கிருபையின்படி எங்களுக்கு இறங்கும். எங்களுடைய மீறுதல்களின்படி எங்களுக்கு தண்டியாமல் உம்முடைய இரக்கங்களின்படி எங்களோடு கூட இடைபடுவீராக. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடு சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் என்னையும் உம்மோடன் நீர் எனக்காக என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். உம்மையே ஆராதிப்பேன், என்னையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் நீர் எனக்காக என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். ரெண்டு கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவர். நம்ம கோபமா இருக்கும்போது சொல்லுவோம், என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும், என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும். ஆனா உண்மையில அது உண்மைதான். நம்மை பற்றி நமக்கே முழுமையாக தெரியாது. ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மை அறிந்த தெய்வம், நம்மை முன்குறித்த தெய்வம், நம்மை விட நம்மை அதிகமாக தெரிந்த தெய்வம். சில நேரங்களை நம்ம தவறி போயிருப்போம். நம்ம நினைப்போம், இந்த தப்பல நான் பண்ணவே மாட்டேன். பண்ணதுக்கு அப்புறம் தான் யோசிப்போம், அப்பா இப்படிப்பட்ட சூழலுக்குள்ள ஆண்டவர் நம்மை அனுமதித்து சில பாடங்களை கற்றுத்தந்து ஆண்டவர் நம்மை இன்னும் சிறப்பானவர்களாய் நடத்துகிறார். அப்ப திரும்ப ஆண்டவர் சொல்றாரு, உன்னை விட சிறப்பாக அறிந்தவன் நான் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நம்மை விட நமக்காக சிறப்பான திட்டங்களை வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு இன்னும் நாம் தொடர்ந்து ஆராதித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஒரு பாட்டு. வைக்கும் மனுஷன் நான். நீங்க யாரை நம்புகிறீர்கள் இந்த காலை வேளையில? நானும் என் வீட்டாரும் அவென்றால் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான் என்ற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாம் நல்ல கரங்களை தட்டி பாடலாமா? உங்க மேல நம்பிக்கை வரட்டும் ஆண்டவரே. அது எளிதல்ல. மனுஷனை நம்பி பழகிட்டு ஆண்டவரே.
கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டே அவரே என்னை ஆதரிப்பார் கர்த்தரையே நான் நம்பிடுவேன் ஒருபோது தள்ளாட விட மாட்டார் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன் அவரை என்னை ஆதரிப்பார் கர்த்தரையே நான் நம்பிடுவேன் ஒருபோது தள்ளாட விட மாட்டார் உஷ்ணம் வருவதை பாராமல் என் இலைகள் பச்சையா இருக்கும் மழை தாழ்ச்சியானவர் செங்கலிலோ வருத்தமின்றி கனி கொடுக்கும் எம்மரம் உஷ்ணம் வருவதை மாறாமல் என் இலைகள் பச்சையா இருக்கும் மழை தாழ்ச்சியானவர் செங்கலிலோ வருத்தமின்றி கனி கொடுக்கும் என் வேர்கள் தண்ணீருக்குள் என் நம்பிக்கை இயேசுவின் மேல் என் வேர்கள் தண்ணீருக்குள் என் நம்பிக்கை இயேசுவின் மேல் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் கர்த்தரை நம்பிக்கையாய் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டே அவரை என்னை ஆதரிப்பார் கர்த்தரையே நான் நம்பிடுவேன் ஒருபோது தள்ளாட விட மாட்டார் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டே அவரை என்னை ஆதரிப்பார் கர்த்தரையே நான் நம்பிடுவேன் ஒருபோது தள்ளாட விட மாட்டார் நீர்த்தாள்கள் ஓர நடப்பட்டு என் காலத்தில் கனியை கொடுப்பேன் இலை உதிராமர போல் இருப்பேன் நான் செய்வதெல்லாம் வாய்க்க செய்வேன் நீர்கால்கள் ஓரம் நடப்பட்டு என் காலத்தில் கனியை கொடுப்பேன் இலை உதிராமர் போல் இருப்பேன் நான் செய்வதெல்லாம் வாய்க்க செய்வேன் வேதத்தில் பிரியம் கொண்டு அதை ராப்பகல் தியானிப்பதா வேதத்தில் பிரியம் கொண்டு அதை ராப்பகல் தியானிப்பதா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் ஒரு நம்பிக்கை வரட்டுமே எல்லா நம்பிக்கையும் தோற்று போய் வந்திருக்கலாம் ஆனால் நம்முடைய கடைசி நம்முடைய ஆரம்பமான நம்பிக்கை கர்த்தர் தான் கர்த்தரை நம்பிக்கையாக கொண்ட மனுஷன் மனுஷின் பாக்கியவான் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டே அவரை என்னை ஆதரிப்பார் கர்த்தரையே நான் நம்பிடுவேன் ஒருபோதும் தள்ளாட விடமா பாடலுடைய வரியை உச்சரித்து வைத்து விட்டே அவரை என்னை ஆதரிப்பார் கர்த்தரையே நான் நம்பிடுவேன் ஒருபோது தள்ளாட விட மாட்டார் உயிரோடு வாழும் நாட்கள் எல்லாம் என்னை ஒருவனும் எதிர்ப்பது நம்புறீங்களா என் வழியை வாய்க்க செய்திடுவேன் புத்திமானாய் நடந்து கொள்வேன் உயிரோடு வாழும் நாட்கள் எல்லாம் என்னை ஒருவனும் எதிர்ப்பதில்லை என் வழியை வாய்க்க செய்திடுவேன் புத்திமானாய்
புத்திமானாய் நடந்து கொள்வே. என் வாய் விட்டு பிரிவதில்லை, அதை தியானிக்க மறப்பதில்லை. உம் வார்த்தை வாய் விட்டு பிரிவதில்லை, அதை தியானிக்க மறப்பதில்லை. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரை என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோது தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரை என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோது தள்ளாட விட மாட்டார். உஷ்ணம் வருவதை மாறாமல் என் இலைகள் பச்சையா இருக்கும். மழை தாழ்ச்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி கனி கொடுக்கும். என் மரம் உஷ்ணம் வருவதை பாராமல் என் இலைகள் பச்சையாயிருக்கும். மழை தாழ்ச்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி கனி கொடுக்கும். என் வேர்கள் தண்ணீருக்குள், என் நம்பிக்கை இயேசுவின் மேல். என் வேர்கள் தண்ணீருக்குள், என் நம்பிக்கை இயேசுவின் மேல். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். எல்லாரும் இதயத்திலிருந்து பாடுங்க. வெறுமனே பாடல்கள் பாடாம பாடிக்கொண்டே கர்த்தரை ஆராதிக்கலாமா? கர்த்தர் மேல் வைத்து விட்டேன், அவரை என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரை என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். ரெண்டு கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அப்படி எழுமி நின்று சில நிமிடங்கள் கர்த்தரை ஆராதனை செய்ய போகிறோம். அவர் நல்லவர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற ஆமென் மனிதர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீர் நல்லவர், நீர் நல்லவர். உம்மை நம்பி வந்திருக்கிறோம். நீர் எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதே பாடலை இன்னும் ஒரு முறை கூட பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். உயிரோடு வாழும் நாட்கள் எல்லாம் ஆமென் ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை, வழியை வாய்க்க செய்திடுவார், புத்திமானாய் நடந்து கொள்வேன். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் என்னை ஒருவனும் எதிர்ப்பதில்லை, என் வழியை வாய்க்க செய்திடுவேன், புத்திமானாய் நடந்து கொள்வேன். உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் என்னை ஒருவனும் எதிர்ப்பதில்லை, என் வழியை வாய்க்க புத்திமானாய் நடந்து கொள்வேன். என் வாய் விட்டு பிரிவதில்லை, அதை தியானிக்க மறப்பதில்லை. உம் வார்த்தை வாய் விட்டு
அவரை தியானிக்க மறப்பதில்லை. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டே அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டே அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நம்பி உள்ளே கர்த்தரையே உறுதியாய் பற்றிக் கொண்டே நம்பி உள்ளே கர்த்தரையே உறுதியாய் பற்றிக் கொண்டே பாக்கியவான் நான் பாக்கியவான் பாக்கியவான் நான் பாக்கியவான் என்றென்றும் பாக்கியவான் நான் என்றென்றும் பாக்கியவான். வெப்பமிகு நாட்களில் அச்சமில்லையே, வறட்சி காலத்தில் பயமில்லையே. வெப்பமிகு நாட்களில் வறட்சி காலத்தில் பயமில்லையே. என் வேர்கள் தண்ணீருக்குள் இலை உதிரா மரம் நான். என் வேர்கள் தண்ணீருக்குள் இலை உதிரா மரம் நான். எப்போதும் பசுமை நானே, தப்பாமல் கனி கொடுப்பே. எப்போதும் பசுமை நானே, தப்பாமல் கனி கொடுப்பே. நம்பி உள்ளே கர்த்தரையே உறுதியாய் பற்றிக் கொண்டே. நம்பி உள்ளே நல்ல கைத்தட்டி சொல்ல. பாக்கியவான் நான் பாக்கியவான் பாக்கியவான் நான் பாக்கியவான் என்றென்றும் பாக்கியவான் நான் என்றென்றும். சொல்லுங்க. வெப்பமிகு நாட்களில் அச்சமில்லையே, பயமில்லையே. வெப்பமிகு நாட்களில் வறட்சி காலத்தில் பயமில்லையே. இக்கட்டு துன்ப வேளையில் காக்கும் தகப்பன் நீரே. இக்கட்டு துன்ப வேளையில் காக்கும் தகப்பன் நீரே. பூரண சமாதானம் தினம் தினம் இதயத்திலே. பூரண சமாதானம் தினம் தினம் இதயத்திலே. நம்பி உள்ளே கர்த்தரையே உறுதியாய். நம்பி உள்ளே கர்த்தரையே உறுதியாய் பற்றிக் கொண்டே. பாக்கியவான் நான் பாக்கியவான் பாக்கியவான் நான் பாக்கியவான் என்றென்றும் பாக்கியவான் நான் என்றென்றும். சொல்லுங்க. நம்பி உள்ளே கர்த்தரையே உறுதியாய் பற்றிக் கொண்டே. நம்பி உள்ளே உங்களை தான் நம்பி இருக்கிறோம்ப்பா. எங்களுக்கு ஒரு அற்புதம், எங்களுக்கு ஒரு விடுதலை,
எங்களுக்கு ஒரு சுகம், எங்களுக்கு ஒரு வழி திறக்கிற அனுபவம். நான் பாக்கியவான், என்றென்றும் பாக்கியவான், நான் என்றென்றும் பாக்கியவான். கிருபை சூழ்ந்து கொள்ளும், பேரன்பு பின்தொடரும். உம் கிருபை உம் பேரன்பு பின்தொடரும். என் இதயம் அகமகிழும், இன்னிசை தினம் பாடும். என் இதயம் அகமகிழும், இன்னிசை தினம் பாடும். நம்பியுள்ளே கர்த்தரை உறுதியாய் பற்றிக்கொண்டே, நம்பியுள்ளே. உங்களை தான் நம்பி இருக்கிறோம்ப்பா, உங்களை மட்டும்தான் நம்பி இருக்கிறோம். பாக்கியவான், நான் பாக்கியவான், பாக்கியவான், நான் பாக்கியவான், என்றென்றும் பாக்கியவான், நான் என்றென்றும். வெப்பமிகு நாட்களில் அச்சமில்லையே, வறட்சி காலத்தில் பயம் இல்லையே. வெப்பமிகு நாட்களில் வறட்சி காலத்தில் பயம் இல்லையே. என் வேர்கள் தண்ணீருக்குள் இலை உதிராமரம் நான். என் வேர்கள் எப்போதும் பசுமை நானே, தப்பாமல் கனி கொடுப்பே. எப்போதும் தப்பாமல் நம்பியுள்ளே கர்த்தரையே உறுதியாய் நம்பியுள்ளே. ஆமென். பாக்கியவான், நான் பாக்கியவான், பாக்கியவான். நான் என்றென்றும் என்றென்றும் பாக்கியவான், நான் என்றென்றும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நன்றி அப்பா உமக்கு நன்றி, நன்றி அப்பா உமக்கு நன்றி. எங்களை இம்மட்டும் நடத்தினவர், இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தவர் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வெறுமையானதை முன்னறிந்ததா தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும், இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பி விட்டாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. போகும் வழியெல்லாம்
கானானை கையளித்தாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை, ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போகவில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, என் வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை, ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் நடுவழியில் நின்று போகவில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, என் வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. நான் ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, என் வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை. அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்பிற்கு சொல்லுங்க. உங்க அழைப்பு இருந்ததா நான் அழிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால் நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. இயேசுவின் கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. நல்ல கையை உயர்த்தி, ஆண்டவரே, நாங்க வெட்கப்பட்டிருக்கிற இடத்துல நீங்க எங்களுக்கு ஆண்டவரே மகிழ்ச்சியை தாருங்க. நிந்தனைகள் எல்லாம் மாறணும். கர்த்தரை தன் துணையாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. அவர்கள் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தருகிற இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பார்கள். அவர்கள் செய்கிறதெல்லாம் அவர் வாய்க்க பண்ணுவார். ஆமென். ஒருவேளை தோல்வியோட, பயத்தோட, ஆமென், நெருக்கடியோட இந்த இடத்துல வந்து நீங்க நிற்கலாம். ஆமென். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்ற, உங்க நெருக்கடிகளையும் உங்க பயத்தையும் உங்க தோல்விகளையும் மாற்றுகிற ஒருவர் உங்கள் கரத்தை பிடித்திருக்கிறார். ஆமென். உங்கள் கரத்தை அவர் பிடித்திருக்கிறார். அவர் இனி கைவிடவே மாட்டார்.
அவர் இனி கைவிடவே மாட்டார். சொல்லுங்க, என் கரத்தை பிடிச்சுக்கோங்கப்பா, என்னை கைவிடாதிருங்கப்பா, என்னை தூக்கி விடுங்க, என்னை உயர்த்தி விட்டுருங்க ஆண்டவரே. மனிதர்கள் முன்பாக நாங்கள் தலை குனிந்து போகாதபடிக்கு செய்யுங்கப்பா. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உங்க கிருபை, உங்க இரக்கம் எங்களோடு கூட ஆமென் இருக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. உங்க நாமத்தினால மீதியான ஆராதனை உடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். அப்படி நின்றவண்ணமாக ஸ்தோத்திரம். நம்முடைய தேசத்தின் தேவைகளை சொல்லி ஒரு சில நிமிடங்கள் ஜெபிக்க போகிறோம். சுதந்திரத்தை ஆண்டவர் நம்முடைய தேசத்தில் தர வேண்டும். நீதி துறைக்காக நாம ஜெபிக்க போகிறோம். இந்த 2 தேவைகள். ஆமென். தனி மனித சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், ஆமென், அது போன்ற எல்லா வகையான சுதந்திரத்தையும் ஆண்டவராகிய தேவன் நம்முடைய தேசத்துல கட்டளையிடணும். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். காவல்துறை, நீதித்துறை, வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, தேசிய புலனாய்வு முகமை போன்ற குற்ற நடவடிக்கைகளை விசாரிக்கும் அரசு இயந்திரங்கள் சட்டத்திற்கு புறம்பான எந்த தலையீடும் இல்லாமல் சுதந்திரமாய் செயல்பட நேர்மையான சிறந்த ஆட்சி நம்முடைய தேசத்திற்கு தேவை. அதற்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த துறைகள் எல்லாம் சுதந்திரமாய் செயல்பட எந்த குறுக்கீடும் இருக்கக்கூடாது, யாருக்கு சாதகமாகவும் செயல்படக்கூடாது, பணத்துக்காக செயல்படக்கூடாது. ஆண்டவரே, உங்க நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமென். அதுபோல நீதித்துறை நாடு முழுவதும் கடந்த 2022ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் ஏறக்குறைய 5 கோடி வழக்குகள் பல்வேறு நீதிமன்றங்களில் நீதிக்காக பல ஆண்டுகளாய் காத்து கொண்டிருக்கிறது. நீதிமன்றங்களுக்கான உட்கட்டமைப்பு வசதியின்மை, நீதிபதிகள் பற்றாக்குறை, பணி மூப்பு நிமித்தம் காலியான பணியிடங்கள் நிரப்பப்படாதது, நிதி பற்றாக்குறை என்று இதற்கான காரணங்கள் பிரதானமாய் பல வருடங்களாய் சொல்லப்பட்டு வருகிறது. இதனை சரி செய்து நீதித்துறையை பலப்படுத்தி தேசத்தின் நீதியை துரிதமாய் நிலைநாட்ட உறுதியான நேர்மையான தலைவர்களை கர்த்தர் இந்த வருட எலெக்ஷன்ல நம்முடைய தேசத்துக்கு தரணும். ஹல்லேலூயா. வலது கை உயர்த்தி ஆண்டவரே, நீதித்துறைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அதில் பல கோடி வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. நியாயம் கிடைக்காமல் ஜனங்கள் நியாயத்துக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள், காத்து கொண்டிருக்கிறார்கள். தேவனே, நீர் நல்ல தலைவர்களை கர்த்தர் ஏற்படுத்துவீராக. ஜனங்களுடைய நலத்தை விரும்புகிற நல்ல தலைவர்கள் எழும்பட்டும். இந்த நீதித்துறையை சரி செய்யட்டும் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தொடர்ந்து உங்க கிருபை கர்த்தாவே எங்கள் நடுவில் வெளிப்படும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதியான ஆராதனையில கர்த்தர் நீர் அசைவாடும், எங்களோடு கூட பேசும் உம்முடைய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு அனுப்பி தருவீராக. ஆமென். வந்திருக்கிற எல்லாருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரை கர்த்தர் ஆசீர்வதியும். வாசிக்க இருக்கிற வேத பகுதி, படைக்க இருக்கிற காணிக்கை, தசம பாகங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய வல்ல கரங்களிலே அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்கிற நல்ல பரலோக பிதாவே. ஆமென். ஆமென். இந்த வண்ணமாக ஒரு வேத பகுதியை வாசிக்க கேட்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 41வது சங்கீதம். சங்கீதம் 41 வசனம் பிரதி வசனமாக நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 41. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். அவன் எப்பொழுது சாவான், அவன் பெயர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள்.
என் பகைஞர் எல்லாரும் என் மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாயிருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினபடும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன். சேர்ந்து வாசிப்போம். நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஆமேன், ஆமேன். இப்போது ஒரு பாடல் பாடப்படுகிற போது கர்த்தருக்கு காணிக்கை தசம்பாகங்களை செலுத்துவோம். நானாகவே வந்திருக்கிறே பிரசன்னத்தில் வந்திருக்கிறே நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா நானாகவே வந்திருக்கிறேன் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன் நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா
ஞாயிறுதோறும் ஆராதனை காலை 8:30 முதல் 10:30 வரை நடைபெறும். அனைவரும் குடும்பமாக பங்கு பெறுங்கள். ஆராதனை முடிவில் கர்த்தருடைய பந்தி உண்டு. மிஷனரி காணிக்கை ஏறெடுக்கப்படும். பெண்கள் ஜெபம் புதன் மாலை 6:30 முதல் 8:30 வரை நடைபெறும். பெண்கள் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். உபவாச ஜெபம் வெள்ளி பகல் 10 முதல் 12 வரை நடைபெறும். எழுந்து கட்டுவோம் கவர். ஒரு நபர் 100 ரூபாய் கொடுக்காதவர்கள் கொடுக்க கேட்கிறோம். ஸ்பீக்கருக்கு வாக்கு பண்ணினவர்கள் இந்த மாதத்தில் வாக்கு பண்ணிய தொகையை கொடுக்கும்படி அன்பாய் கேட்கிறோம். பராமரிப்பு காணிக்கை தசமபாகம் கொடுத்து சபையை தாங்குவோம். சபை தேவைக்காகவும் மிஷன் வீட்டு வேலைக்காகவும் ஜெபிக்கவும் கொடுக்கவும் கேட்கிறோம். 7 நாட்கள் உபவாச ஜெபம் நாளை திங்கள் முதல் ஞாயிறு வரை வெயில் காரணமாக 2 வேளையாக நடைபெறும். அதிகாலை மற்றும் மாலை. ஜெப நாட்கள் முடிவில் ஞாயிறு காலை சிறப்பு ஆராதனையும் மாலையில் அற்புத ஆராதனையும் நடைபெறும். பிபிஎஸ் டீச்சர்ஸ் ட்ரைனிங் உண்டு. இந்த தேதி பின்னர் அறிவிக்கப்படும். சிறப்பு ஆத்தும ஆதாய பயிற்சி 2024 27/4/2024 அன்று திசையன் விளை ஏஜி சபையில் வைத்து நடைபெறும். அறிவிப்புகளை கவனிக்கவும் தொடர்ந்து ஜெபங்களில் பங்கெடுக்கவும் உங்களை ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறோம். இதுவரைக்கும் நம்ம ஜெபித்து கர்த்தருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு இருக்க நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நமக்கு நாளை தினத்திலிருந்து 7 நாட்கள் சிறப்பு உபவாச ஜெபம் சபையில் ஆரம்பிக்கிறோம். வெயில் காரணத்தினால அதிகாலையிலையும் மாலை நேரத்துலையும் ஜெபம் நடக்கும். அதிகாலையில் 5:30 6:30 வரைக்கும், மாலை நேரத்தில் 6:30 ஒரு 7:30 அல்லது 8 மணி வரைக்கும் 1.5 மணி நேரம் ஜெபம் நடக்கும். நீங்கள் விசுவாசிகள் அதை பயன்படுத்தி ஜெபத்தில் பங்கெடுக்க உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனையிலையும் மாலை நேரத்திலையும் சிறப்பு செய்தியாளர் நமக்கு வர இருக்கிறார்கள். அதனால் வருகிற வார ஆராதனைக்கும் இந்த ஜெப நாட்களுக்கும் நீங்கள் ஆயத்தப்படும்படிக்காக உங்களை அன்பாய் இயேசுவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறோம். விபிஎஸ் நமக்கு நெருங்கி வருகிறது. விபிஎஸ்க்கு இடையில் 2 நாள் நமக்கு ஸ்கூல் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம மாலை நேரத்தில் தான் நடத்துகிறோம். விபிஎஸ்க்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் வீடுகளை விபிஎஸ் நடத்துவதற்கு நீங்கள் திறந்து கொடுங்க. உங்களுக்கு முடிந்ததுன்னா நீங்களே நடத்தலாம். இல்லாத பட்சத்தில் சபையிலிருந்து உங்களுக்கு நடத்துவதற்கு சகோதர சகோதரிகளை நாங்கள் அனுப்பி தருவோம். அது ஒரு நல்ல பெரிய ஊழியம். வருங்கால தலைமுறை இயேசுவை அறிவதற்கு அது ஒரு நல்ல வாய்ப்பாக அமைய கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தப்பட போகிறோம். என் கூட சேர்ந்து யோவான் சுவிசேஷம் கொஞ்சம் குறைக்கணும் சார். யோவான் சுவிசேஷம் 20ஆவது அதிகாரம், அதில் 19, 20 ஆகிய 2 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம், சேர்ந்து வாசிக்க போகிறோம். முதலாவது யோவான் சுவிசேஷம் 20ஆவது அதிகாரம் 19 மற்றும் 20 ஆகிய 2 வசனங்கள். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். பூட்டியிருந்த வீட்டிற்குள்ளே ஆண்டவராகிய இயேசு பிரவேசித்து அவர்களுக்கு இருந்த பயத்தை நீக்கி சந்தோஷத்தை ஆண்டவராகிய தேவன் கட்டளையிட்டதாக நாம் இந்த வேத வசனங்களை வாசிக்கிறோம். இந்த மாதத்திற்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்த வார்த்தையாக நாம் இதை எடுத்து தியானித்து கொண்டு வருகிறோம். அதனுடைய முதல் பிரசங்கம் இது, உட்பிரவேசிக்கிற மகிமை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாமும் பூட்டப்பட்ட நிலைமையில இருக்கலாம். பூட்டப்பட்ட நிலைமைனா என்ன? வெளியில் வர அடுத்து என்ன செய்யணும் என்கிறது தெரியாத ஒரு நிலை. ஆனால் அந்த பூட்டப்பட்டிருக்கிற அந்த அனுபவத்தில் ஆண்டவராகிய இயேசு அவர்கள் நடுவிலே பிரவேசித்தார். பூட்டப்பட்ட பயந்து போயிருந்த அவர்கள் இருந்த இடத்துக்குள்ளே ஆண்டவர் பிரவேசித்து அவர்களுக்கு இருந்த சூழ்நிலையை
ஆண்டவர் சூப்பரா மாற்றி கொடுத்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஊட்டப்பட்டிருந்தாலும் பயப்படாதீங்க, கர்த்தர் வெளியில கொண்டு வருவார். ஸ்தோத்திரம். இந்த மாசம் அவர் நம்மை வெளியில கொண்டு வர விரும்புகிற மாதமா இருக்கட்டும். நம்ம நிறைய நேரங்கள்ல இவங்க யாரு அப்படின்றத தியானிச்சு பார்க்கும்போது 12 அப்போஸ்தலர்கள் இயேசுவோட ரொம்ப நெருக்கமா இருந்தவங்க. ஆனா இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்ட பிறகு அவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியாத சூழ்நிலையில அவர்கள் மாட்டிக்கொண்டார்கள். இப்ப வெளியிலையும் வர முடியாது, அதே போல உள்ளேயும் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. நீங்க யாராவது அப்படி இருக்கிறீங்களா? வெளியிலையும் போக முடியல, உள்ளேயும் வர முடியல, என்ன செய்யணுன்னே தெரில. வருத்தப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்குள்ளே பிரவேசிப்பார், உங்களுக்குள்ளே வருவார், உங்கள் பயங்களை நீக்கி சந்தோஷத்தை தருவார். அதே போல உங்களை பூட்டப்பட்டிருக்கிற அந்த நிலையிலிருந்து வெளியிலே கொண்டு வருவதற்கு ஆண்டவர் அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நம்ம அடைக்கப்பட்டுட்டோம், பூட்டப்பட்டிருக்கிறோம், நம்மால தொடர்ந்து ஒன்றும் செய்ய முடியல என்கிற சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கைக்கு நிரந்தரம் அல்ல. இயேசு நம்மோடு இருக்கிற வரைக்கும். அல்லேலூயா. நம்மளை எதுவுமே கட்டி போட முடியாது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் நம்முடைய தேவைகளோ, நம்முடைய பிரச்சனைகளோ, நமக்கு இருக்கிற நெருக்கடிகளோ, அல்லது நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறாதபடினால இருக்கிற கவலைகளோ நம்மளை பூட்டி போட்ட மாதிரி, நம்ம அடைக்கப்பட்டது போல ஒரு சூழ்நிலையை உருவாக்கி நம்மளை சுற்றிலும் வைத்திருக்கிறது. ஆனால் இயேசு இருக்கிற வரைக்கும் நம்மளை ஒருத்தரும் பூட்ட முடியாது. அல்லேலூயா. ஒன்றும் நம்மை பூட்ட முடியாது. நமக்கு வெளியிலே வருகிற காலத்தை அவர் வைத்திருக்கிறார். அந்த காலம் இந்த மாதமா கர்த்தர் மாற்றி தருவாராக. அல்லேலூயா. இந்த ஏப்ரல் மாதத்துல நிறைய காரியங்களிலிருந்து ஆண்டவர் உங்களை வெளியிலே கொண்டு வருவதற்கு விரும்புகிறார், வெளியில கொண்டு வருவார். அதனால தான் சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உனக்குள்ள என்ன செய்திருக்கிறேன், பிரவேசித்திருக்கிறேன்னு சொல்லி அங்க நம்ம சொன்னதை கவனிக்கிறோம். ஏன் பூட்டப்பட்ட நிலைமைக்குள்ள போனாங்க, எப்படி ஆண்டவர் இவர்களை வெளியில கொண்டு வந்தார்? 2 காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு விட்டு கர்த்தருடைய பந்திக்கு நம்ம ஆயத்தப்பட போகிறோம். ஸ்தோத்திரம். ஏன் இவர்கள் பூட்டப்பட்ட நிலைக்குள்ளே சென்றார்கள்? இவர்கள் 3 வருஷம் இயேசுவோடு கூட இருந்தவங்க, ரொம்ப பிரபலமானவர்கள். அது மாத்திரம் அல்ல, நிறைய மாற்றங்களை அந்த ஏரியாவில் செய்தவர்கள். நிறைய மாற்றம்னா என்னது? ஸ்தோத்திரம். சாப்பாடு தாராளமாக கிடைச்சது. வியாதியோடு இருந்தவர்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, சுகத்தை இவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். மரித்தவர்களை கூட ஆண்டவர் என்ன செய்தார், உயிரோட எழுப்பினார். அப்படின்னா ரொம்ப ஒரு ராஜ வாழ்க்கை இவர்களுக்கு இருந்தது 3.5 வருஷங்கள. ஸ்தோத்திரம். ஆசீர்வாதம் இருந்தது, நன்மைகள் அவர்களுக்கு தாராளமாய் இருந்தது, பொருளாதாரம் அவர்களுக்கு தாராளமாய் இருந்தது. ஆனால் இப்பொழுது அதையெல்லாம் கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட இல்லை. அவர்களை விட்டு அவர் போய்விட்டதாக இவர்கள் நினைத்தபடினால இப்போ மாட்டிக்கிட்டாங்க. அல்லேலூயா. பொதுவாக கவனிங்களேன், ஒரு சாதாரண நிலையிலிருந்து ஒரு மனிதன் உயர்வான நிலைக்கு போகிறதுல நிறைய சிக்கல்கள் இருந்தாலும் அந்த வாழ்க்கை ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. அப்படிதானா? கஷ்டப்பட்டு மேலே போகிறது, அடுத்து நம்ம உயர்ந்திருக்கிறது, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, அது ஒன்றும் கடினமான வாழ்க்கை இல்லை. அதை நம்ம எல்லாருமே விரும்புகிறோம். ஸ்தோத்திரம். ஆனால் ரொம்ப பிரபலமாக இருந்துட்டு, ரொம்ப உயர்வான இடத்துல இருந்துட்டு கீழே இறங்குறதும், பிரபலம் இல்லாமல் இருக்கிறதும் ரொம்ப பெரிய ஆசீர்வாத குறைவுகளில் ஒன்று. புரியுதா நான் சொல்ல வர்றது? ஸ்தோத்திரம். உயர்வான இடத்துல ரொம்ப சந்தோஷம், பயங்கர கிராண்டாக இருந்துட்டு திரும்ப சாதாரண நிலைக்கு வருகிறத போல ஒரு நெருக்கடியான சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் வேற எதுவுமே இருக்க முடியாது. மேனேஜராக இருந்துட்டு திடீர்னு பியூன் லெவலுக்கு வந்துட்டா என்ன ஆகும்? அது போல தான் இவர்கள் வாழ்க்கையில் சூழ்நிலை வந்தது. அவ்வளோ கிராண்டாக இருந்தாங்க. எங்கே பார்த்தாலும் 100க்கு அதிபதிகள் கூட இந்த சீசர்களை தேடி வந்ததான சூழ்நிலைகள் எல்லாம் இருந்தது. ஆனால் இப்பொழுது இவர்கள்
அப்படிப்பட்ட ஒரு ஆடம்பரமான ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை இழந்து பூட்டப்பட்ட நிலைமையில இவர்கள் எல்லாரும் மாட்டிக்கொண்டார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த தருணத்துல தான் ஆண்டவர் இவர்கள் இருக்கிற அந்த இடத்துக்குள்ள ஆண்டவர் பிரவேசிக்கிறதா நம்ம வாசிக்கிறோம். 19வது வசனத்துல ஸ்தோத்திரம், அங்க 2 வார்த்தை இருக்குது பாருங்க. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே அப்படின்னு வாசிக்கிறோம். கீழே யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். வாரத்துல முதல் நாளுங்கும்போது கொஞ்சம் ரம்மியமா தெரியுது, அப்படிதானே? முதல் நாள் அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது, அப்படிதானே? உங்க பிறந்த நாள் வருகிற போது அது சந்தோஷமா இருக்குது. முதல் நாள் நம்ம வாழ்க்கையில நம்ம ஸ்கூலுக்கு போன நாள், காலேஜ் போன நாள், படித்த படிப்புக்கு வேலைக்கு போன முதல் நாள். இந்த முதல் நாள் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு என்ன இருக்குது? ஒரு சந்தோஷம் வருது, அப்படிதானே? மன ரம்யம் வருது. அதை திரும்ப திரும்ப நினைப்பதற்கு தோன்றுகிறது. முதல் நாள் தான். ஆனால் கீழே இன்னொரு வார்த்தை வருது, சாயங்காலம் ஆயிற்று அப்படின்னு சொல்லி. காலையில தான் சந்தோஷமா இருந்தது போல இருந்துச்சு, ஆனால் சூரியன் என்ன செய்தாச்சு? மறைஞ்சு போயிடுச்சு. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல அப்படிதான் இருக்குது. காலையில ரொம்ப சந்தோஷமா இருக்குது, ஆனால் மாலையில படுக்கைக்கு போகிற போது நம்முடைய படுக்கையில நாம் சமாதானம் அடையாதபடிக்கு நம்முடைய தூக்கம்லாம் கெட்டு போகிற அளவுக்கு நிறைய காரியங்கள் நமக்கு நெருக்கடியை உருவாக்கக்கூடியதா இருக்கிறது. ஸ்தோத்திரம். 2வது இங்க கவனிக்கிறோம், யூதர்களுக்கு பயந்ததினால் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ மனிதர்களை குறித்த ஒரு பயம் இவர்களுக்குள்ள இருந்தது. இப்ப இதெல்லாம் சேர்ந்து இவங்களை பூட்டி இருக்கிற ஒரு இடத்துக்குள்ள ஸ்தோத்திரம் மாட்டிக்கொள்ள வைத்தது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இவன் நினைச்சா இவன் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, வெளியில பூட்டல, உள்ளதான் பூட்டியிருந்தான். அல்லேலூயா. நிறைய நேரங்கள்ல நமக்கு பூட்டுன்றது வெளியில போடப்படல, நம்ம தான் உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். புரியுதா? கூட இருக்கிறீங்களா? பக்கத்துல கைப்பிடிச்சு கேளுங்க, வெளியில பூட்டு இருக்குதா, உள்ள இருக்குதா? ஸ்தோத்திரம். சொல்லுங்க, இன்னொன்னு சொல்லுங்க, எங்க பூட்டு இருந்தாலும் இயேசு உள்ள வந்துருவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நமக்கு அது நான் சொல்லுது அந்த 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 அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? ஸ்தோத்திரம். இவனை யாருமே அடைச்சு வைக்கல. இவனை சுற்றி வாழ்க்கையில் நடந்த சில சூழ்நிலைகள் இவர்கள் தங்களை தாங்களே அடைத்து கொண்டு மறைத்து கொள்ளும்படிக்கு, மறைந்து வாழும்படிக்கான சூழ்நிலையை உருவாக்கி விட்டது. அல்லாட்டி இப்படி சொல்றேன், இவர்களுடைய தவறு, இவர்களுடைய அறியாமை இவர்களை சிக்கிக் கொள்ள வைத்தது. ஆனால் ஆண்டவர் கிருபை மிகுந்தவர், ஆண்டவர் இரக்கமுள்ளவர். அவர் தன்னுடைய எல்லா வேலைகளுக்கு நடுவிலையும் இப்படி மாட்டிக்கொண்டிருந்த ஒரு 10க்கு 10 ரூமா இருக்கலாம், அல்லது ஒரு சின்ன ஹாலா இருக்கலாம், ஏதோ ஒன்றில் இவர்கள் சிக்கிக் கொண்டிருந்தார்கள். சிக்கிக் கொண்டிருந்த இவர்களை கர்த்தர் அற்புதமாக அவர்கள் இருந்த இடத்துக்குள்ள போய் அவர்களை மீட்டு வெளியில கொண்டு வந்தார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நம்ம சிக்கி கொண்டிருக்கிற அந்த ஸ்பாட்டுக்கு நம்மை விடுவிப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் ஸ்தோத்திரம் எதுவும் செய்வதற்கு அவர் வல்லவர். 20வது வசனத்துல முடியும் போது இப்படி முடியுது, கர்த்தரை கண்டு அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். கூட்டப்பட்டிருக்கிற நிலைமை, பயம் அவர்களை சுற்றிலும் இருந்தது. ஆனால் இயேசு வந்ததுக்கு அப்புறமா அங்கே சூழ்நிலையை என்ன செய்யுது? மாறிடுச்சு. ஏன் திறந்து வெளியில எதுவும் விட்டாரா? இவங்கள ரூமுக்குள்ள தான் இருக்கிறாங்க, அதே ரூம் தான், அதே அனுபவம் தான். ஆனால் இப்போ அடிஷ்னலாக ஒன்று கிடைச்சிருக்குது, இயேசு கூட இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய ஆப்ஷன்ஸை வச்சிருக்கிறோம் நம்மளை சுற்றிலும். அது நம்மளை லாக்காக்கி வைத்திருக்கிறது, பூட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலையில வைத்திருக்கிறது. நீங்க அது கூட சேர்த்து கொள்ள வேண்டிய அடிஷனான ஒன்று இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா,
அவர் உள்ளே பிரவேசித்தார். இப்போ சூழ்நிலையே அப்படி மாறிடுச்சு. அப்போ இவங்களுக்கு பயம் மாறிச்சா? யூதர்களை குறித்த பயம் இருந்துச்சா? இருந்தது. ஸ்தோத்திரம். இவங்களுக்கு இருட்டாயிடுச்சா? இருந்தது. இருட்டுக்குள்ளே தான் இருந்தாங்க. பூட்டின ரூமுக்குள்ளே இருந்தாங்களா? அங்கே தான் இருந்தாங்க. அப்போ எது இவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சு? இவைகளுக்கு நடுவில் இருந்த இயேசு, அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அதான் இந்த மாதம் பிரசங்கத்துக்கான தலைப்பு உட்பிரவேசிக்கிற மகிமை. என்ன மகிமையா? ஸ்தோத்திரம். நிறைய நேரங்களில் நமக்காக நம்முடைய சார்பில் உள்ளே பிரவேசித்து நமக்கு பரிந்து பேசுவதற்கு, நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு, இந்த பூமியில் நம்மளை சுற்றிலும் யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் இருந்து நம்முடைய சூழ்நிலையை மாற்றுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் நாம் இருக்கிற இடத்துக்கு வருகிறார். நம்ம எதில் சிக்கி கொண்டிருக்கிறோமோ அதில் அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். சரி, வந்த உடனே இயேசு ஏதாவது இவங்களை பார்த்து கேள்வி எதுவும் கேட்டாரா? அப்பா, நான் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தேன், நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி எதையுமே சொல்லலை. வந்த உடனே என்ன சொன்னார்? உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாகன்னு சொன்னார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எத்தனை பேர் நமக்கு சமாதானத்தை சொன்னாலும், சமாதானமான வார்த்தைகள் வந்தாலும், இயேசு சொல்லுகிற அந்த வார்த்தையில் தான் நமக்கு நிரந்தரமான சமாதானம், மகிழ்ச்சி இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதை நாம் ஒரு நாளும் மறந்துவிட கூடாது. கர்த்தர் நம்முடைய நடுவில் அவர் பூட்டி இருக்கிற இடங்களுக்குள்ளே கூட பிரவேசித்து நம்மை வெளியிலே கொண்டு வர வைக்க அவராலே முடியும். நிறையா பரிசுத்தவான்கள் அவருடைய வாழ்க்கையை குறித்து வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. அவங்க அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் நிறைய சூழ்நிலைகளில் மாட்டிக்கொண்டிருந்தார்கள். கர்த்தர் அற்புதமாக அவர்களை விடுவித்து வெளியிலே கொண்டு வந்த சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். யோசேப்பு, அவன் குழியில் மாட்டினான், சிறைச்சாலையில் மாட்டினான், அடிமையாய் ஒரு வீட்டுக்குள்ளே அவன் மாட்டிக்கொண்டிருந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை வெளியிலே கொண்டு வந்து அவனுக்கு செய்ய வேண்டியதை செய்து கொடுத்தார். தாவீது சவுலுக்கு பயந்து பல வருடங்கள் அவன் தன்னை மறைத்து கொள்ள வேண்டியது இருந்தது. அரண்மனையில் வாழ்ந்தவன், அடுத்த ராஜஸ்தானத்துக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆனால் சவுல் அவனை துரத்தினபடினால அவன் தன்னை மறைத்து கொள்ள வேண்டியது இருந்துச்சு. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அவனை வெளியிலே கொண்டு வந்ததை நாம் கவனிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலையும் அவர் அப்படி செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். நம்முடைய பூட்டப்பட்ட நெருக்கடியான அனுபவங்களுக்குள்ளே இயேசுவை வர வைக்கிற கிருபையையும் அவரை தக்க வைத்து கொள்ளுகிற கிருபையையும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. இந்த ரெண்டு வார்த்தையும் ரொம்ப முக்கியம். யார் வரணும்? நமக்குள்ள இயேசு வரணும். நம்ம இடத்துக்கு இயேசு வரணும். வருகிறது மாத்திரமல்ல, நம்முடைய சூழ்நிலை மாறுகிற வரைக்கும் அவர் நம்முடைய அருகிலே நிற்க வேண்டும். அவர் வரவும் செய்வார், நம்மோடு கூட அவர் நிலைத்திருக்கவும் செய்வார். இது ரெண்டும் நம்முடைய பூட்டப்பட்டிருக்கிற அனுபவத்தை கூட மகிழ்ச்சியானதாக மாற்றும். அல்லேலூயா. இப்போ பாருங்க, வெளியில் இவங்க வரல, இவங்க பயந்த யூதர்களுக்கு பயந்துருக்கிறாங்க. அவங்களுக்கு இயேசு போய் எதையுமே செய்யலை. அவர் வந்து நின்றதே அவர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை என்ன செய்தது? கொடுத்தது. அல்லேலூயா. இயேசு நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒன்று என்கிறத நம்ம ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. சரி, இப்போ கவனிங்க, என்னுடைய பிரசங்கத்துக்கு திரும்புகிறேன். எதனால் இவங்க இப்படி மாட்டிக்கிட்டாங்க? ஸ்தோத்திரம். இவங்க இப்படி இருக்கக்கூடிய ஆளா? இந்த இடத்துல இருக்க வேண்டியவங்களா? இப்படிப்பட்ட ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே இவங்க இருக்க வேண்டியவங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பார்த்தா 100% இல்லை. இது இவங்க இடம் இல்லை, இது இவங்க வாழ்க்கை இல்லை. இவர்களுக்கு ஆண்டவர் வேற வாழ்க்கையை வைத்திருந்தார், வேற திட்டங்களை வைத்திருந்தார், வேற இடங்களை ஆண்டவர் இவர்களுக்கு வைத்திருந்தார். ஆனால் இவர்களுடைய அறியாமை இவர்களை இங்கே கொண்டு வந்து
சிக்கிக்கொள்ள வைத்தது? எது நம்ம வாழ்க்கையில நம்மளை ஸ்தோத்திரம் சிக்கிக்கொள்ள வைக்கிறது? ஒரு 2-3 காரியங்களை நான் வேகமாக உங்களுக்கு சொல்லி தருவதற்கு விரும்புகிறேன். எது இவர்களை இங்கே சிக்கிக்கொள்ள வைத்தது? ஸ்தோத்திரம். நம்ம 9வது வசனம், 20வது அதிகாரம், அதனுடைய 9வது வசனம். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். இந்த வீட்டுக்குள்ள நின்னதுக்கு, பூட்டிட்டு நின்னதுக்கு காரணம் யாரு? இவர்கள் தான். இவர்களுடைய அறியாம, எதை குறித்த அறியாம, இயேசு இவங்களுக்கு பல முறை இதற்கு முன்பதாக சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறாரு? நான் மரிக்க வேண்டியது அவசியம், ஆனால் மரித்தாலும் வேத வாக்கியங்களின்படி 3வது நாளில் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று இவர்களுக்கு சொல்லப்பட்ட வசனத்தை அவர்கள் அறியாதிருந்தார்கள். நம்ம எப்போ விசுவாச வாழ்க்கைக்குள்ள இயேசுங்க இருக்கிறாரு, இயேசு கூட தான் இருந்தாரு, ஆனா இவங்க எங்க இருக்கிறாங்க? பூட்டப்பட்ட இடத்துக்குள்ள இருக்கிறாங்க. இயேசுவை நம்ம வாழ்க்கையில வச்சுக்கிட்டு நம்ம எப்போ பூட்டப்பட்ட அனுபவத்துல இருப்போம் அப்படின்னு சொன்னா, அவர் நமக்கு சொன்ன வசனங்களை, வாக்கு தத்தங்களை, அவர் நமக்கு சொல்லி இருக்கிற ஆசீர்வாதங்கள், நன்மைகளை குறித்த வாக்கு தத்தங்களை நம்ம அறியாதவர்களா இருந்தா நம்ம வாழ்க்கையில சிக்கிக்கிடும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? விசுவாச வாழ்க்கை ஓடுறது எதுல வச்சு தெரியுமா? அவர் சொல்லி இருக்கிற வாக்குத்தத்த வார்த்தையை வச்சு மட்டும். அவர் நம்ம கூட பேசலன்னு வைங்க, அவருக்கும் நமக்குமான தொடர்பு இல்லாம போயிடும். இப்ப இன்னொரு கேள்வி கேட்கிறேன், அவர் பேசினது உண்டா உங்களுக்கு? அவர் ஏதாவது சொல்லி இருக்கிறாரா? ஏதாவது வாக்கு பண்ணியிருக்கிறாரா? அந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் அறிகிறவர்களா இருக்கணும், அறிந்தவர்களா இருக்கணும், அதை காத்து கொள்ளுகிறவர்களா இருக்கணும். அது நமக்கு ஒரு மாறலான ஒரு பலத்தை நமக்கு கொடுத்து நம்மை தொடர்ந்து முன்னேற வைக்கிறது. எலெக்ஷன் ஆரம்பிக்க போகுது 19ஆம் தேதி. இன்னைக்கு பாருங்க, ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு காரியத்தை என்ன செய்யறாங்க? வாக்கு பண்றாங்க. அப்படின்னு நான் அதை செய்வேன், இதை செய்வேன். அவங்க செய்வாங்களா இல்லையான்றது வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன செய்யும் தெரியும். ஆனா இந்த வார்த்தைகளை கேட்கும் போது, அவன் தானே இதுக்கு முன்னாடி இருந்தான், இதுவரை அவன் ஒன்றும் செய்யலையே, இப்ப நான் செய்ய போறேன்னு சொல்றானே அப்படின்னு சொல்லி அதை நம்ப வேண்டான்னு சொல்லி மனிதனுடைய மனசு என்ன செய்யல? அதை அங்கீகரியாமல் இருப்பதற்கு விரும்பல. ஸ்தோத்திரம். அவன் தான் செய்யலையே, திரும்ப எப்படி செய்வான்னு சொல்லி யோசிக்க தோணல. ஏன்னா ஒன்று செய்வேன்னு சொல்லி ஒரு மனுஷன் சொல்ற வார்த்தை அவனை குறித்த ஒரு புதிய நம்பிக்கையை என்ன செய்யும்? உருவாக்கி கொடுக்கிறது. அல்லேலூயா. நான் சொல்ற புரியுதா? கூட இருக்கிறீங்களா? அவங்களுக்கு அவங்க தப்பான ஆளாவே இருந்தாலும், அல்லது அவங்க இதுவரைக்கும் வாய்ப்புகள் இருந்து செய்யாதவர்களா இருந்தாலுமே கூட, இனி நான் உங்களுக்கு செய்வேன் அப்படின்றது ஜனங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. அப்ப என்ன செய்யறாங்க? அந்த நம்பிக்கையை வச்சுதான் என்ன போடுறாங்க? ஓட்டு போடுறாங்க. புரியுதா உங்களுக்கு? ஆனா அது நடக்குமா நடக்காதான்னு சொல்லி நமக்கு தெரியாது. நடந்தா சந்தோஷம், நடக்கணும் அப்படின்றது தான் நம்முடைய நம்பிக்கை. அதனால தான் நம்ம நம்ம விரும்பின ஆட்களை தெரிந்தெடுக்கிறோம். சரியா? நீங்க விரும்பின ஆட்கள் யாரையும் நீங்க தெரிந்தெடுக்கலாம். அந்த தெரிந்தெடுப்பதற்கான ஒரு உற்சாகத்தை நமக்கு தருவது என்னன்னு சொன்னா, அவங்க செய்ய போறாங்க. அப்படிதானே? இதை செய்ய போறாங்க, இதை எனக்கு தருவாங்க, என் வீட்டுக்கு, என் பிள்ளைக்கு இப்படி நடக்க போகுது அப்படின்ற அவர்கள் பேசின வார்த்தையின் மேல உள்ள நம்பிக்கை அவர்களை நம்ப வைக்கிறது. நான் சொல்றேன், அதை நம்பணுமா வேண்டாமான்றது உங்களுடைய தனிப்பட்ட 100% சுதந்திரமான உரிமை. அது நீங்க அதை நம்பலாம், நம்பாம இருக்கலாம். ஆனா நான் சொல்றதை நீங்க கவனிக்கணும். கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறதை குறித்த அந்த தெளிவு, நிச்சயம், உறுதி, விசுவாசம் உங்களுக்குள்ள இல்லாமல் போய்விட்டது அப்படின்னு சொன்னா, நம்ம மாட்டப்பட்டவர்களா மாறிடும். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. ஒரு நெருக்கடி நேரத்துல நம்மளை உற்சாகப்படுத்துகிறது எது தெரியுமா? அவர் நமக்கு தருவேன்னு சொன்ன அந்த வார்த்தை தான் நம்மளை உற்சாகப்படுத்தும். இப்போ இன்னைக்கு ஆராதனையை பார்த்து எனக்கு ரொம்ப சோர்வாயிடுச்சு. எல்லா வாரமும் சோர்வு வரதான் செய்யுது.
இந்த வாரம் பார்த்தா திருவிருந்து ஆராதனை இருக்குது, பாதி ஆட்களை கூட காணலை. எங்கே போனாங்க? யாரெல்லாம் விசுவாசிகள்னு சொல்லி முகமே மறக்கிற அளவுக்கு என்ன செய்துச்சு, சூழ்நிலை வந்துடுச்சு. ஆனாலும் எனக்குள்ள ஒரு உற்சாகம் இருக்கிறது. என்ன உற்சாகம் தெரியுமா? ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், 1000 ஜனங்களை தருவேன்னு சொல்லி. இப்பொழுது நான் ஒரு பூட்டப்பட்ட நிலைமையில இருந்தாலும் இதுக்குள்ள சிக்கி கொள்ளாதபடிக்கு என்னை பாதுகாப்பது கர்த்தர் என்னோடு பேசின அவருடைய வாக்குத்தத்த வசனம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரா? பக்கத்துல ஒவ்வொருத்தரையும் பிடிச்சு கேளுங்க, உங்களுக்கு ஆண்டு சொல்லியிருக்கிறாரா? ஸ்தோத்திரம். அதை மறக்க கூடாது. அதை மறந்துட்டோன்னா நம்ம எங்க மாட்டிக்கிடுவோம்? உள்ள மாட்டிக்கணும். அடுத்து என்ன செய்யன்னு தெரியாது. ஏன்னா நம்ம எதை நம்பி இருக்கிறோம்? அவர் சொன்னதை நம்பி இருக்கிறோம். ஆபிரகாம் எதை நம்பி வந்தா? ஆபிரகாம் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவன் இங்க வந்து ஒன்றும் பணக்காரன் ஆகலை. அவன் பரம்பரையாவே ஓரளவு பண வசதி படைச்சவன், செல்வாக்கு உள்ளவன். அவங்க குடும்பத்துக்கு நல்ல செல்வாக்கு இருந்தது, நல்ல தொழில் இருந்தது. ஆனா ஸ்தோத்திரம், அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் வர சொல்றார். எதை நம்பி அவன் வந்தான்? ரோமர்ல வாசிக்கிறோம், தனக்கு சொல்லப்பட்டதின் மேல விசுவாசம் வைத்து. அப்படிதானா? ரோமர்ல வாசிங்க பாப்ப. ரோமர் 4வது அதிகாரம்னு சொல்லி நினைக்கிறேன். அதுல பவுல் வந்து அவருடைய விசுவாசத்தை குறித்து எழுதும்போது, தன்னுடைய சந்ததி இவ்வளவாய் பெருகி இருக்கும் என்று தனக்கு சொல்லப்பட்டபடியே, 4:18, உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்த அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். கீழே 20 பாருங்க, தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய், எதை குறிச்சுன்னு சொல்லி இருக்குது? அவனுக்கு செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லி இருந்த அந்த வார்த்தை. அல்லேலூயா. வார்த்தையினால நமக்கு விடுதலை வரும். வேத வசனங்களை அறிகிறதுனால நமக்கு பாதி வந்து விடுதலை நம்முடைய வாழ்க்கையில கிடைக்க அது சாத்தியமான ஒன்று. ஸ்தோத்திரம். தேவனுடைய வசனங்கள் அவனை தொடர்ந்து ஓட செய்தது. எத்தனை வருஷம் ஓடனா? 25 வருஷம். அவனுக்கு பிள்ளை இல்லை. 19 வாசிக்கிறோம், அவன் விசுவாசத்துல பலவீனமா இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும். ஏன் அப்படி இருந்தான்? ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார். கை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு அவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்களுக்கு சொன்னவர் சாதாரணமானவர் இல்லை, அவர் வார்த்தைகளை நிறைவேற்ற வல்லவர். ஸ்தாபனத்தில் வந்து முழு நேர ஊழியத்துக்கு வந்து எங்களை நியமிக்கும் போது, எங்களை மட்டும் இல்லை, ஸ்தாபனத்தில் முழு நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வருகிற எல்லாரையுமே வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது அவங்க கேட்குற ஒரு உத்தரவாதம் என்னன்னா, ஆண்டவர் உங்க கூட பேசி இருக்கிறாரா அப்படின்னு கேட்பேன். ஸ்தாபனத்துக்குள்ள ஊழியத்துக்கு வர்றதுக்கு என்ன அடிப்படை? ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கிறாரா? அவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தை இருக்குதா? ஏதாவது ஒரு வார்த்தை பைபிள்ல இருந்து நீங்க என்ன செய்யணும்? சொல்லணும். காலேஜுக்கு போயிருக்கும்போது தேர்வு எழுத சொன்னாங்க. தேர்வில் ஒரு கேள்வி இருந்தது, எதை நம்பி இந்த ஸ்தாபன இந்த வேதாகம கல்லூரியில் நீங்கள் படிக்க வந்திருக்கிறீங்க? யார் சொல்லி நீங்கள் படிக்க வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அவனை கண்ணை மூடிட்டு எழுதின ஏசாயா 41:9-10. இதுதான் ஆண்டவர் என்னை அழைச்ச அழைப்பு, அவர் எனக்கு சொன்ன வார்த்தை, அதை நம்பி தான் வந்திருக்கிறேன். அவன் நிறைய பேர் வந்து எல்லாருக்குமே அப்படி ஒரு வார்த்தை இருக்கிறது. ஊழியத்துக்கு எதுக்கு வருகிறோம்? விசுவாச வாழ்க்கைக்குள்ள எதுக்கு வருகிறோம்? ஆண்டவரை தேடி எதுக்கு வருகிறோம்? அவர் நமக்கு சொன்ன ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா. அவர் நமக்கு சொன்னது தான் அவர் நமக்கு நம்மை குறித்து வைத்திருக்கிற பெரிய திட்டம். அல்லேலூயா. நம்முடைய எதிர்காலம் எதுல இருக்கிறது சொல்லுங்க? அவர் எனக்கு சொன்னதுல இருக்குது. சொல்லுங்க. ஏன் சோர்வு எனக்கு தான் பார்த்தா, இப்ப நீங்க ஏன் சோர்ந்து போயிருக்கிறீங்க? நான் தான் ஆட்கள் வரலன்னு சோர்ந்து இருக்கிறேன்னு வைங்களேன். நீங்க ஏன் சோர்ந்து இருக்கணும்? நீங்க வந்திருக்கீங்கல்ல. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தலையில தீய கொளுத்தி போட்டாலும் கூட விசுவாசிகளுக்கு வந்து விவரம் வருமானு எனக்கு தெரில. இப்போ அதை பேசினேன்னா என் ஆவியை மாறிடும்,
வேற பிரசங்கம் வந்துடும். அதனால அதை தயவு செய்து தவிர்க்க விரும்புகிறேன். அவர் எனக்கு செய்வார் அப்படின்னு அவர் சொன்னது தான் என் வாழ்க்கையினுடைய எதிர்காலம். இந்த நம்பிக்கை நமக்கு குறைய குறைய நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள மாட்டிக்கொள்ள ஆரம்பிப்போம். பணம் குறைகிறதுனாலயா, நமக்கு இருக்கிற சரீர பலன் குறைகிறதுனாலயா, நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்கள் நம்மை விட்டு விலகி போகிறதுனாலயா நமக்கு ஆபத்து, நம்ம மாட்டிக்கொள்ள போகிறோம்? இல்லை மனுஷங்க கைவிட்டுட்டாங்க அதனால நான் குழிக்குள்ளே கிடக்க போகிறேன், இதில் மாட்டிக்கிட போகிறேன்? இல்லை, மனுஷன் கைவிட்டது கிடையாது. அவர் உனக்கு சொன்னதை மறக்கிறது தான் நீ சிக்கிக்கொள்ள போவதற்கான முதல் படி. இவங்க ஏன் சிக்கிக்கிட்டாங்க? ஏன் ரூமை விட்டு வெளியில் வர முடியலை? அவர் இவர்களுக்கு போதித்த, இவர்களுக்கு கற்றுக் கொடுத்த, ஸ்தோத்திரம், இவங்களுக்கு சொன்ன ஆசீர்வாதமான இவருடைய எதிர்கால திட்டங்கள் எல்லாவற்றையும் இவங்க மறந்து போனாங்க. ஆக்சுவலாக இவங்க எங்கே வந்திருக்க வேண்டியதில்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், ஈஸ்டர் பிரசங்கத்தில் சொன்னேன், இந்த மகதலேனா நாம் அறியாலும் அந்த டீமும் எங்கே வந்திருக்க வேண்டிய தேவையே இல்லை. கல்லறைக்கு பார்க்க வர வேண்டிய தேவை இல்லை. ஏன்னா அவர் தான் அங்கே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டார்ல. புரியுதா? அப்போ நம்ம ஆண்டவர் நமக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்த வார்த்தைகளை நம்ம அறியாமல் போகிற போது நம்ம எடுக்கிற பிரயாசங்கள் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடுது. நேற்றில் இந்த வாரம் ஒரு 2 இடத்துக்கு பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். அப்போ அங்கே வந்து யோனாவை குறித்து பேசினேன். அவன் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடுனான்னு சொல்லி. அப்போ அதுக்காக மொபைலில் சில காரியங்களை வாசித்த போது ஒரு ஆச்சரியம் இருந்துச்சு. யோப்பா பட்டணத்திலிருந்து நினிவேக்கு போகிறதுக்கு 500 மைல் தூரம் தான். ஆனால் யோப்பாலிருந்து தர்சிஸ்க்கு போகிறதுக்கு 2500 மைல் தூரம். அவன் எதை தெரிந்தெடுக்கிறான் பாருங்க, 2500 மைல் தூரம் போகிறத செலக்ட் பண்ணுறான். கடினமான பாதை, செலவு 5 மடங்கு அதிகம். சரி, இவன் போனான அது அவனுக்கு சக்சஸ் ஆச்சா? 2500 மைல் தூரம் பிரயாணம் பண்ணி அடி வாங்கி பொருளை இழந்து, பணத்தை இழந்து, சுகத்தை இழந்து மறுபடியும் அவன் வந்து விழுந்த இடம் நினிவே தான். மரியாதைக்கு அவன் நினிவேக்கே போயிருக்கலாம். செலவு மிச்சம், அலைச்சல் மிச்சம். பிரச்சனை என்ன? கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தின் மேல அவனுக்கு விசுவாசம் குறைஞ்சிடுச்சு. தேவன் சொன்ன வாக்கு தத்தத்துல இருந்து நம்ம விலகி செல்லுகிற போது நம்ம வந்து வேற வேற வழிகளை தேட ஆரம்பிச்சிடும். நமக்கு தேவ சமூகம், தேவ காரியங்கள் மேன்மையானதா, ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதா நமக்கு வந்து தோணாமல் போயிடும். சொல்ல புரியுதா? கூட இருக்கிறீங்களா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் விசுவாசமாக இருங்க, சோர்ந்து போகாதீங்க. எதை மறந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. அதுதான் நம்ம எதிர்காலம், அதுதான் நம்ம சொத்து, அதுதான் நம்முடைய ஆசீர்வாதம், அதுதான் நம்ம சுதந்திரிக்க போகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 40 வருஷம் வனாந்தரத்தில் பிரயாசப்படுறான், தண்ணி இல்லை, அடி வாங்குறான். ஸ்தோத்திரம். அடி வாங்கினா கூட பரவாயில்ல, ஒரு தப்பு செய்ததை மன்னிச்சு ஆண்டவர் அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொண்டு வந்திருக்கலாம். ஆண்டவர் கொலையே பண்ணிட்டார். ஆனாலும் அவனுக்கு கர்த்தர் மேலே உள்ள விசுவாசம் என்ன செய்யலை? குறையலை. என்ன விசுவாசம் அது? பாலும் தேனும் ஓடுற கானான் தேசத்துக்கு நான் போவேன்னு சொல்லி, அது ஒன்று தான் அவனுக்கு நம்பிக்கை. வேற ஏதாவது பத்திரம் வச்சுருந்தானா? பார்வோன் ஏதாவது எழுதி கொடுத்தானா? மோசே சொன்ன ஒரு வார்த்தை மட்டும்தான். மோசே சொன்னவர் செத்து போயிட்டார். இப்போ என்ன செய்யன்னு தெரில. மோசே செத்தாரு, கர்த்தர் அவர் மூலமா சொன்ன வாக்கு தத்தம் உயிரோடு இருந்துச்சு. அல்லேலூயா. கர்த்தர் சொன்னது, அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையினுடைய எந்த சூழ்நிலையும் மாற்ற வல்லது. அதனால தான் சொல்கிறோம், இது எப்போதுமே நமக்கு பக்கத்துலேயே இருக்கணும். இது கூட நம்ம எப்போதும் பேசிக்கிட்டு இருக்கணும். இது கூட தொடர்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். இது நான் பேசுறது ஆண்டுடைய வார்த்தைகள், இதோடு நம்முடைய இருதயம் வந்து கனெக்ட் ஆகி இருக்கணும். இது வந்து ஒரு சொற்பொழிவு கிடையாது, இது ஒரு பேச்சு போட்டி கிடையாது. இது உங்கள் வாழ்க்கைக்கான எதிர்காலத்தை உங்களுக்கு தெளிவாய் காண்பித்து கொடுக்கிற தேவ வார்த்தைகள்ங்கிற விசுவாசம் நமக்கு வரணும். புரியுதா? இது வந்து டைம் பாஸுக்கு கிடையாது, சம்பாதிக்கிறதுக்கு கிடையாது. இப்போ என்ன வெளியில் விட்டால் வேற சம்பாதிக்க தெரியும், வேற வேலைகளை செய்ய தெரியும், அது இல்லை.
இது நம்முடைய எதிர்காலம், இதுதான் நம்முடைய நம்பிக்கை. அல்லேலூயா. இயேசு சொன்னார், இது கூட மறைஞ்சிருமா, இந்த புக்கு இல்லாமல் போயிடும். ஆனால் அவர் சொன்ன வார்த்தை ஒரு நாள் என்ன செய்யாது, ஒளியாது. என்ன சொல்றாரு, வானமும் பூமியுமே ஒளிந்து போகும், சால்வையை போல அதை அவர் சுருட்டி போடுவார். ஆனால் அவர் நமக்கு சொன்ன வார்த்தை பரலோகம் வரைக்கும் நிற்கும். பரலோகத்தில் போய் கூட கேட்கலாம், நீர் சொல்லி தானே இழுத்துட்டு வந்தேரு, சும்மா இருந்தவனை வாடான்னு சொல்லி ரட்சிப்பை தாரேன், ஆசீர்வாதத்தை தருவேன், கடைசி வரைக்கும் ஒன்றுமே செய்யாமல் விட்டுட்டேற அப்படின்னு சொல்லி அவரை காலரை பிடிச்சு என்ன செய்யலாம், கேட்கக்கூடிய அளவுக்கு நமக்கு உரிமையை தந்திருக்கிறது அவர் நமக்கு சொல்லி இருக்கிற வார்த்தை. நல்லட்டு இப்படி சொல்றேன், ஒரு விசுவாசி கர்த்தருடைய வார்த்தையில குறைவுபடுகிறான் அப்படின்னு சொன்னா அவன் எதிர்காலம் குறைவுபட தொடங்கிட்டுன்னு அர்த்தம். அவன் ஆசீர்வாதம் குறைவுபட தொடங்கி விட்டதுன்னு அர்த்தம். அவன் தானா மாட்டிக்கிடும், வேற எங்க என்ன செய்ய முடியாது, போக முடியாது. இப்போ முன்னாடியும் போக முடியாது, பின்னாடியும் போக முடியாது. ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்குறான். சரி கவனிங்களேன், இது என்னுடைய கற்பனை, நான் தியானிச்சது சொல்கிறேன். 12 பேர்னு நமக்கு இருக்குது, ஆனால் 12 இல்லை, இது ரூமுக்குள்ளே ஏறக்குறைய ஒரு 40 பேர் வரைக்கும் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதனுடைய எண்ணிக்கை தான் பின்னாடி அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 120 பேராக சொல்லப்படுகிறது. இந்த 40 பேர் சீசர் அல்லாத, அப்போஸ்தலர் அல்லாத பிற அந்த சீசர்களும் இந்த வீட்டுக்குள்ள இருந்தாங்க. யாராவது ஒருத்தனுக்காவது அந்த வார்த்தை ஞாபகம் வரக்கூடாதா? கவனிங்களா, ஒரு ஆள் ஏன் 12 பேரை ஆண்டு செலக்ட் பண்ணார்? பல காரணம். அதுல ஒரு காரணம், ஒன்று இவன் விட்டா இன்னொருத்தன் என்ன செய்வான், யூதாஸ் போயிட்டான். சரி யூதாஸ் போனாலும் பரவாயில்ல, 11 மீதி இருக்குன்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்துச்சு. 12 பேர் மற்ற சீசர்கள் யாருமே அவர் உயிரோட இருக்கிறார் என்கிற அந்த வார்த்தையை அவர்களுக்கு சொன்னதை அவர்கள் ஞாபகத்துல கொண்டு வரவே இல்லை. அதை டோட்டலா மறந்துட்டோம். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நீங்க மறந்தீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க. அப்படி சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா நம்ம எல்லாமே சாதாரணமான பின்னணியை கொண்ட ஆட்கள். நமக்கு பொருளாதார பின்புலம் ரொம்ப இல்லை, அப்படிதானே? யாரா கோடி கோடியாக வச்சுருக்கீங்களா? நிறையா வச்சுருக்கீங்களா? வசதி இருக்குதா? நமக்கு எந்த பின்புலமும் இல்லை, ஆனால் பெரிய பேக்ரவுண்டு இருக்குது. அவர் நமக்கு சொன்ன வாக்கு தத்துவம். அல்லேலூயா. இல்லாட்டி இப்படி சொல்கிறேன், இந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம வாழ்ந்து ஜெயம் எடுப்போம். ஏன் தெரியுமா? இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் நம்ம கூட ஆண்டவர் பேசிட்டேன். இந்த வருஷத்தில் நான் உனக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்றத அவர் பேசிட்டார், அவர் சொல்லிட்டார். சொன்னதுனால நமக்கு என்ன ஆசீர்வாதம்? அது நம்மை சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நம்மளை தப்புவிக்க பண்ணிட்டே இருக்குது. அப்படிதானே? நேத்தோ முந்தா நாளோ உட்காந்து எங்களுக்கு எவ்வளோ பணம் தேவை அப்படின்றத லிஸ்ட்டு போட்டோம். உண்மையிலே அதை பார்த்துட்டு 3 நாளாக தலை சுத்து நிற்கவே இல்லை. இத்தனை மாதம் எப்படி நம்ம காலம் தள்ளி இருக்கிறோம். அது இந்த மாதம் காணிக்க கணக்கெடுத்து பார்த்தா வர்றதை விட பாதிக்கும் கம்மியாக தான் காணிக்க வந்திருக்குது. நான் 10ஆம் தேதி, இன்னைக்கு எத்தனாம் தேதி? 7ஆம் தேதி. 7ஆம் தேதி வரைக்கும் எங்களுக்கு தேவையானதை சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறோம், அடைக்க வேண்டியதை அடைச்சிட்டு தான் இருக்கிறோம். என்ன நடக்குன்னு தெரில. ஆனால் என்ன, ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்யலை, கைவிடலை. நல்ல கவனிங்க, நம்ம கர்த்தர் நமக்கு சொன்ன அந்த வாக்கு தத்தத்தின் மேலே நம்முடைய பார்வை போகாமல் இது மேலே போச்சுன்னு வைங்களேன், கேரண்டியாக ஒரே வாரத்தில் ஹார்ட் அட்டாக்கே நம்ம காலியாயிரும். ஆபிரகாமை கொஞ்சம் யோசித்து பாருங்க, எத்தனை கேள்வி வந்திருக்கும். 25 வருஷம் என்ன அது சும்மா சொல்லலை. எப்படி சொன்னார்? வானத்தை நட்சத்திரத்தை என்னன்னு சொன்னார். இப்போ உங்களை போய் வெளியில் எண்ணெய் விடணும்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். வானத்தை நட்சத்திரத்தை என்ன சொல்றாரு? மணலை திரும்ப திரும்ப என்ன சொல்றாரு? அவனுக்கு ஒரு பிள்ளை கூட கிடைக்கல. நல்லா கவனிங்க. சரி, 100 வயசுல ஒரே பிரசவத்துல 100 பிள்ளைகளை அது யாரு பெத்தெடுத்த ஒருத்தங்க உண்டு மகாபாரத கதையில. ஒரே பிரசவத்துல 100 பிள்ளைகளா? ஸ்தோத்திரம். அப்படி எதுவும் பெத்தெடுத்தாளா சாராள்? அதுவும் ஒண்ணு. அதை பார்த்தா அது ரொம்ப இளங்கண்ணு, அவனுக்கு நிறைய ஒண்ணுமே தெரியாது. ஸ்தோத்திரம். மற்றவன் கூட யாரு
கூட யாரு? அவனுக்கு சகோதரன் யாரு? இஸ்மவேல். அவன் பலசாலி. ஒரு ஆள் போனா 4 பேரை தூக்கிட்டு வந்துடுவான். இவன் வீட்டுக்குள்ளே இருந்த ஆளு, அதுவும் சரியில்லை. ஆனா இவனுக்கு கவனிங்க, அந்த அந்த ஒண்ணுல தன்னுடைய எதிர்காலம் ஃபுல்லா இருக்கின்ற விசுவாசம் முதல்ல அவனுக்கு இருந்துச்சு. அந்த ஒன்றிலேயே அவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி விட்டார் என்கிற விசுவாசமும் அவனுக்கு இருந்துச்சு. அதனாலதான் சந்தோஷமா கர்த்தரை மறுதலிக்காம மரித்து போனான். இன்னைக்கு நிறைய பேர் மறுதலிச்சு ஓடிடுறாங்க. சர்ச்சுக்கு வந்து பார்த்தோம், ஒன்றும் நடக்கல. ஆண்டவரை தேடினா எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல, வேகமாக ஓடிடுறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க சொல்லப்பட்டதை குறித்த சரியான நிதானம் இல்லை, அதை புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலை அவர்களுக்கு இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நம்ம என்றைக்கு அறிகிறதுல குறைந்து போகிறோமோ அன்றைக்கு நாம ஒரு லாக்குக்குள்ள மாட்டிக்கிடும். அல்லேலூயா. சரி, இதையே ரொம்ப பேச வேண்டாம், மாட்டிட்டோம். இப்போ என்ன செய்ய? ஆண்டவர் இவங்களை கைவிட்டாரா? இவன் எதை மறந்தானோ, எது இவனுக்கு வார்த்தையா சொல்லப்பட்டதோ அதை ஆண்டவர் தரிசனமா அவன் முன்னாடி காட்டுறார். என்ன காட்டுறார்? அந்த வசனத்துல வாசிக்கிறோம், தன்னுடைய விலாவையும் தன்னுடைய கைகளையும் அவர்களுக்கு முன்பதாக அவர் காட்டினார்னு சொல். இதை பார்த்த உடனே அவனுக்கு என்ன ஞாபகம் வந்திருக்கும்? எப்பா 3 நாளைக்கு அப்புறம் நான் எழுந்திருப்பேன்னு சொல்லி சொன்னார அப்படின்ற அந்த வார்த்தை அவனுக்கு என்ன செய்துச்சு? ஞாபகத்துல வந்தது. நீங்க சுவிசேஷம் முழுவதையும் நீங்க வாசித்து பாருங்க. அடிக்கடி கர்த்தருடைய வேத வாக்கியம் நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்து, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அவர் இப்படி செய்தார், இப்படி பேசினார் அப்படின்னு சொல்லி என்ன செய்யும்? திரும்ப திரும்ப அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறத கவனிக்கிறோம். இயேசுவுமே வாக்குத்தத்தத்தினுடைய நிறைவேறுதலாக தான் இந்த பூமிக்கு என்ன செய்தார்? வந்தார். அப்போ நம்ம பைபிள் எவ்வளோ முக்கியன்றதை நீங்கள் கவனித்து பார்க்கணும். நான் சிம்பிளாக சொல்ல, பைபிள் வாசிக்கிறத மட்டும் சொல்லலை, வாசிக்கணும். அது அடிப்படையான ஒன்று. ஒரு விசுவாசியாக இருந்து நீங்கள் பைபிள் வாசிக்கலைன்னா நீங்கள் விசுவாசியாக இருக்கவே கட்டாயம் முடியாது. சீக்கிரத்தில் என்ன செய்வீங்க? ஆண்டவர் விட்டு விலகி போயிடுவீங்க. வேணா அது எப்படி சொல்ல, உங்கள் உடம்பெல்லாம் அங்கே தான் இருக்கும், ஆனால் உயிரில் யார் இருக்க மாட்டா? இயேசு இருக்க மாட்டார். வசனம் ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால தான் நல்ல வேளை, சீகன் பால்குக்காக நன்றி, வில்லியம் கேரிக்காக நன்றி, தமிழ் மொழியில் தந்துட்டாங்க. நல்ல வேளை, ஹிந்தியில் தரல, இங்கிலீஷில் தரல, ஸ்தோத்திரம் இல்லை, வேற அந்த சமஸ்கிருத எழுத்துல தரல. அப்படிதானே? சமஸ்கிருதம் அது தேவ பாஷன்னு சொல்கிறான். அதை மொழிபெயர்க்க கூடாதான். மொழிபெயர்த்தா அதனுடைய மகிமையெல்லாம் என்ன செய்திருமா? போயிருமா. நல்ல வேளை எபிரேய பாஷையில் நமக்கு தரல, பரலோக பாஷையில் நமக்கு தரல. தமிழில் தந்தே வாரத்துக்கு ஒருக்க பைபிளை திருப்புறக்கு அவ்வளோ வலியாக என்ன செய்து இருக்குது. அப்படிதானே? நிறைய பேர் சொல்கிறேன், இங்கே தான் பைபிளை திருப்புற நிறைய பேர் இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம், உங்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, இங்கேயாவது திருப்புறீங்களே, அதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், சந்தோஷம். தேவ வார்த்தைகள் நாம் சிக்கி கொள்ளாதபடிக்கு, நம்முடைய வாழ்க்கையில எதுவும் நம்மை அடக்காதபடிக்கு, நம்மை கட்டி போடாதபடிக்கு ஒரு சுதந்திர பறவையா நம்மளை பறக்க வைக்கிறது கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிற வாக்குத்தத்தம். அல்லேலூயா. அப்போ என்ன சொல்லணும்? உன் எதிர்காலம் எங்க இருக்குது? அவர் சொன்ன வாக்குத்தத்தத்துல. ஒரு பழைய காலத்து மன்னர் தோமா காலத்துல, நான் சொல்லியிருக்கேன்னு ஞாபகம் இல்லை, திரும்பவும் சொல்லி முடிக்கிறேன். ஒரு பெரிய அரண்மனை கட்டுவதற்கு தோமாக்க கையில பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்தார். இவர் அந்த பணத்தெல்லாம் வச்சு ஏழைகளுக்கு உதவி செய்து ஊழியம் செய்துட்டு, ஸ்தோத்திரம், கடைசி ராஜா கூப்பிட்டு விடுறாரு, எனக்காக கட்டின கட்டடம் எங்க அப்படின்னோன்னு அவர் சொன்னார், அது பரலோகத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓடிட்டார். தோமா பிடிச்சு அவரை மறுபடியும் ஜெயிலில் போட்டாங்க. நான் இவ்வளோ பணங்களை நான் உனக்கு கொடுத்துருக்கிறேன், நீ அந்த வேலையை செய்யாமல் இருக்கிறேன்னு சொல்லி. அந்த இரவில் ராஜாவுக்கு ஒரு பயங்கர கனவு. என்ன கனவு அப்படின்னா, தூதர்களெல்லாம் அவரை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது போல. அப்போ அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க, உங்களுக்கு ஒரு பெரிய வீடு இருக்குது, நீங்கள் வாங்க வாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு வீடாக போகிறாரு. இவருக்கு
ஒரு வீட்டை பார்த்தா இதுவா என் வீடு, இல்லை இல்லை இதை விட பெரிய வீடு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீடாக கூட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தா தனியாக ஒரு வீடு வந்து பெரிய வீடு, ஆனால் பாதி கட்டுன அளவில் இருக்குது. அப்போ தூதன்கிட்ட வந்து இவர் கேட்டானது என்னாச்சு அப்படி, இதுதான் உங்களுக்காக கட்டப்பட்டிருந்த வீடு, இதை நீங்கள் பாதியிலே நிறுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி தூதன் சொன்னான். நான் எப்பப்பா நிறுத்தினேன், அவன் நீங்கள் தோமாவை பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்கீங்கல்ல, அவன் தான் உங்களுக்கு இந்த வீட்டை கட்டிகிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லவும் ராஜா எழும்பிட்டார். எழும்பி அவர் முதல்ல செய்த வேலை தோமாவா வெளியில் கொண்டு வந்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நிறைய நேரங்களில் நமக்கு வந்து இப்படி வீடு இருக்குதோ இல்லையோ அதை குறித்த விசுவாசம் நமக்கு வேணும். எதை குறித்த விசுவாசம்? ஆண்டவர் எனக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை குறித்த விசுவாசம் வேணும். அல்லேலூயா. பிள்ளைக்கு ட்ரெஸ் எல்லாம் இருக்குதா? பால் பாட்டிலெல்லாம் வாங்கி வச்சுருக்கீங்களா? பிள்ளைக்கு பேக் எல்லாம் வாங்கி வச்சுருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். கல்யாணத்துக்கு இப்போவே இன்விடேஷன் டிசைன்லாம் இருக்குதா? வீட்டுக்கு பிளான் எல்லாம் இப்போவே வச்சுருக்கீங்களா? அது வந்த பிறகு பார்ப்போம். வந்த பிறகு பார்ப்போன்னா உனக்கு விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கூட இருக்கிறீங்களா? சொல்லுது புரியுதா? நம்ம வந்து எப்படி சொல்லணும்னா, நம்ம வானத்துக்குரியவர்கள் அப்படின்னா அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. கற்பனையில் மிதக்கக்கூடியது நம்ம தான். என்ன கற்பனை? அவர் தராமல் நம்ம பெற்றுக்கொண்டது போல. இதுதானே மார்க்கு சுவிசேஷத்தில் அப்படி தான் வாசிக்கிறோம். ஒரு காரியத்தை குறித்து கேட்குறதுக்கு முன்னாடி அதை பெற்றுக்கொண்டேன் என்று என்ன செய்யணுமா? விசுவாசிக்கணும். அது எப்படி விசுவாசிக்க முடியும்? அதுதான் கற்பனை. அல்லேலூயா. எதையும் யாரும் தடுத்து விடலாம், நம்முடைய கற்பனை உலகத்தை யாரும் தடுக்க முடியாது. இப்போ எனக்கு என்ன கற்பனைன்னா, இப்போ நீங்கள் 30 பேர் 40 பேர் இல்லை, எனக்கு முன்னாடி இப்போ 3000 பேர் இருக்கிறாங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் டல்லாக இருக்கிறேன், ஏன்னா 2 நாளாக கொஞ்சம் தொண்டை பிரச்சனை, சளி பிரச்சனை, அதனால் கொஞ்சம் டல்லாக இருக்கிறேன். மற்றபடி என் ஆவியில் வந்து 3000 பேருக்கு நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணி என்ன செய்ய போகிறேன்? முடிக்க போகிறேன். கம்யூனியன் 100 கப்பு தான் இருக்குது, ஆனால் 3000 பேருக்கு கம்யூனியன் கொடுக்குறதுக்கு ஆயத்தமாகிட்டு இருக்கிறேன். இதுதான் கற்பனை. இது கற்பனையாக மாத்திரம் இல்லை, நான் அதை விசுவாசமாக பார்க்குறேன். விசுவாசம் எதன் அடிப்படையில் இருக்கிறது? அவர் எனக்கு சொன்னதின் அடிப்படையில் இருக்கு. அவனுக்கு சொல்லப்பட்டபடியே தன்னுடைய சந்ததி இவ்வளவாய் பெருகும் என்கிறத அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல் அவன் விசுவாசித்தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, நேற்று நைட்டு எங்கள் வீட்டு பெட்ரூமில் தான் தூங்கி எழும்பிட்டு வந்தேன். இந்த பெட்ரூமில் தான், விசுவாசத்தில். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏசி இருந்தது, ஏசி எல்லாம் டெம்பரேச்சரை வந்து குறைச்சி வச்சு நல்ல கூலிங்காக வச்சு தூங்கி எழும்பி வந்திருக்கிறேன். அது என்னுடைய விசுவாசம். ஏன்னா அவர் எனக்கு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்லி இருக்கிறபடினால நிச்சயமாக என் வாழ்க்கையில் நடக்கும். என் பிள்ளையை குறித்து சொல்லி இருக்கிறது நிச்சயமாக நடக்கும். உங்களை குறித்து சொல்லி இருக்கிறது நிச்சயமாக நடக்கும். அதுதான் நம்முடைய விசுவாசம். இது இல்லைன்னா என்ன ஆகும்? நம்மளே வீட்டுக்குள்ளே தாழ்பாலை போட்டு உள்ளே உட்காந்துரும். இன்றைக்கி நிறைய பேர் உள்ளே உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. காரணம் நீங்கள் தான். அவர் சொன்னதை எங்கே போச்சு? அவர் சொன்னதை ஏன் விசுவாசிக்க முடியல? ஸ்தோத்திரம். அவர் சொல்லியிருந்தால் அதை அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். இவர்கள் மறந்தார்கள் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை. அவர்கள் ரூமுக்குள்ளே மாட்டிக்கொண்டார்கள். ஸ்தோத்திரம். அது இந்த மாட்டிக்கொள்கிற அனுபவம் இருக்குது பார்த்தீங்களா? அதை போல் மோசமான ஒன்று இந்த உலகத்தில் இல்லவே இல்லைன்னு நினைக்கிறேன். மாட்டிக்கொள்றதுன்னா என்னது? நம்ம மட்டும்தான் இருப்போம், அடுத்து என்ன செய்யணும்னு தெரியாது, யார்கிட்ட உதவி கேட்கன்னு தெரியாது, உதவி கேட்டாலும் என்ன செய்யாது, கிடைக்காது. நம்ம ஒரு 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 இவங்க மூலமாக வரும்னு நினச்சிட்டு இருப்போம், இதன் வழியாக கிடைக்கும்னு நினச்சிட்டு இருப்போம், மாட்டிக்கொள்ளுவோம். உதவியற்ற நிலைமை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. சிலுவையில் இயேசுவுக்கு அப்படி தான் இருந்தது. எல்லாராலும் கைவிடப்பட்டது போல பிதாவாகிய தேவனே கைவிட்டு விட்டார். ஸ்தோத்திரம். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு. ஆக்சுவலாக அது ஒரு மறுதலிக்கிற ஒரு மனுஷனுடைய ஸ்டேட்மெண்ட் தான் அந்த வார்த்தை. அந்த சூழ்நிலை இயேசுவுக்கு வந்து விட்டது. ஆனாலும் அவரை உயிரோடு எழும்ப செய்தது அவருக்கு சொன்ன வாக்கு தத்தம். அல்லேலூயா.
பிலிப்பியர்ல வாசிக்கிறோம், அவர் கீழ்ப்படிந்தவரானார், மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவரானார். அதனாலே அவருக்கு எல்லாவற்றிற்கும் மேலான நாமத்தை தந்தருளி அப்படின்னு வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். அப்போ நமக்கு முன்னாடி அப்படிதானே நம்ம எபிரேயரில் ஈஸ்டர் குட் ஃப்ரைடே அன்னைக்கு தியானிச்சோம்ல, எபிரேயர் ஸ்தோத்திரம் அந்த வசனம், தமக்கு முன் இருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவர் சிலுவையை அவமானமா எண்ணாமல் அதை சந்தோஷமா சுமந்தார்னு சொல்லி வாசிக்கிறோம். அல்லேலூயா. நமக்கு முன்னாடி இருக்கிறது நம்முடைய எதிர்காலம். காரணம் அவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆமென். கண்ணில் மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சொல்லி இருக்கிற உம்முடைய வாக்குத்தத்தத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய வாக்குத்தத்தத்தை நீர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு எங்களை பாதுகாக்கிற உம்முடைய மகிமைக்காக நன்றி. நாங்க இருக்கிற இடத்துல வந்து எங்களுக்காக உதவி செய்கிற உம்முடைய வல்லமைக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர். அல்லேலூயா. நீங்க இருக்கிற இடத்துல உங்களுக்குள்ளே வந்து உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவே. அவர் சொன்னது ஒரு நாள் நடக்காம போகாது. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமென். ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை நாங்கள் மறக்காமல் இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. இந்த வார்த்தையினால் அருமையான இந்த தேவ ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாய் ஆண்டவரே இவர்கள் வாழ்க்கையில இருக்கட்டும். இவருடைய எதிர்காலத்தை குறித்த வாக்குத்தத்தம், இவர்கள் வாழ்க்கை குறித்த வாக்குத்தத்தம், இவர்கள் பொருளாதாரத்தை குறித்த வாக்குத்தத்தம், ஆண்டவரே இவருடைய வாழ்வின் எல்லா சூழ்நிலை குறித்த வாக்குத்தத்தம் இவர்களுக்குள்ளே உயிரோடு இருக்கட்டும். ஆண்டவரே, வார்த்தைகள் மரிக்க கூடாது. உம்முடைய வாக்குத்தத்தம் மரித்து போக கூடாது. இயேசுவின் நாமத்தினால அருமையான ஜனத்தை ஆசீர்வதிக்க மீதம் இருக்கிற நேரத்தை கர்த்தர் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படி கர்த்தருடைய பந்திக்கு நம்ம ஆயத்தப்பட போகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே மூழ்கி ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டவர்கள் நீங்கள் கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாகலாம்.